ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்டர்வியூ, பார்ட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கெட் டுகெதர் இந்த மாதிரிப்பட்ட எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க கேட்பாங்க, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், வாட்ஸ் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்மளை பற்றி சொல்ல கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை எப்படி பக்காவாக பர்ஃபெக்டாக இதில் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் நாம் கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ் இல்லைன்னா கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க. அங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்கும். அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். என்ன சொல்லலாம்னா, குட் மார்னிங், ஐ ஆம் சஞ்சய், ஐ ஆம் ரேணுகா அப்படிங்கிற உங்கள் நேமை சொல்லுங்கள். தென் ஐ ஹவ் an இன்டர்வியூ at 10 AM. இங்கே நான் டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். என்ன டைமுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த டைமை நீங்கள் சொல்லலாம். 10 o'clock அப்படின்னு சொல்லலாம். ஃபார் த அக்கௌண்டன்ட் பொசிஷன், என்ன ஜாபுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அக்கௌண்டன்ட். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஐ ஆம் ஹியர் டு அட்டெண்ட் an இன்டர்வியூ ஃபார் த அக்கௌண்டன்ட் டெசிக்னேஷன். நான் இங்கே அக்கௌண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணுறீங்க. கன்வே பண்ணிவிட்டு உங்களை இன்டர்வியூக்கு உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் உள்ளால் போகணும். மே கம் இன், மே ஐ கெட் இன் இப்படியெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், உள்ளால் போங்க. உள்ளால் போனதுக்கப்புறமா அவங்கள க்ரீட் பண்ணுங்கள். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இப்படியெல்லாம் க்ரீட் பண்ணலாம். இது கூட என்ன சேர்க்கணுன்னா, குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லலாம். குட் மார்னிங் எவ்ரி ஒன், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் இப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஹலோ சார், ஹலோ மேடம் இப்படியெல்லாம் சொல்லலாம். இதுவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு பார்ட்டியில் இருக்கீங்க, இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் ஹலோ எவ்ரி ஒன், ஹாய் எவ்ரி ஒன், ஹே எவ்ரி ஒன் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஹே எல்லாம் நீங்கள் இன்டர்வியூவில் வரும்போது அவாய்ட் பண்ணுங்கள். அங்கெல்லாம் அதிகமாக அப்படி யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. க்ரீட்டிங்ஸுக்கு அப்புறமா தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அது எப்படி சொல்லலாம்னா, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் டு யூ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ நெசசரியோ கிடையாது. நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு வர்றது நெய்ம். நெய்ம்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அதை நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஐ ஆம் சஞ்சய், ஐ ஆம் சுரேஷ். இதில் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நெய்ம் சொல்லும்போது உங்களோட ஃபுல் நேம் சொல்லணும். தென் இப்படியும் உங்கள் நேமை சொல்லிக்கலாம். மை நேம் இஸ் சஞ்சய், மை நேம் இஸ் சுரேஷ் குமார் அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் நேமை சொல்லிக்கலாம். தென் மை செல்ஃப் சுரேஷ் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, இது ராங். தென் திஸ் இஸ் சுரேஷ், திஸ் இஸ் ரமேஷ் குமார் இப்படியெல்லாம் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆம், மை நேம் இஸ் இது ரெண்டும் தான் அதிகமும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் இன்டர்வியூஸ். திஸ் இஸ் எல்லாம் பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது அதிகம் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐ ஆம் தான். ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெய்முக்கு அடுத்தபடியாக நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் சொல்ல வேண்டியது நம்மளோட பிளேஸ் பற்றி தான். பிளேஸை சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஐ ஆம் ஃப்ரம், ஐ ஆம் ஃப்ரம் நான் எங்கே இருந்து, ஐ ஆம் ஃப்ரம் சென்னை, ஐ ஆம் ஃப்ரம் மதுரை இப்படி எல்லாம் உங்கள் பிளேஸை நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐ பிலாங் டு சென்னை, ஐ பிலாங் டு சென்னை என்னோடய பிளேஸ் சென்னை அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் தான் இன்டர்வியூ நடக்குது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, ஐ பிலாங் டு சென்னை இட் செல்ஃப், ஐ ஆம் ஃப்ரம் சென்னை இட் செல்ஃப் அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஐ வாஸ் born in மதுரை அண்ட் brought up in சென்னை. நான் மதுரையில் பிறந்தேன், ஆனால் வளர்ந்தது எங்கே, சென்னையில் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஐ வாஸ் born in மதுரை அண்ட் மூவ் டு சென்னை அப்படியும் யூஸ் பண்ணலாம். தென் ஐ வாஸ் born in மதுரை அண்ட் raised in சென்னை. பிறந்தது எங்கே, மதுரையில், ஆனால் வளர்ந்தது சென்னையில். இந்த raised-ன்னு சொல்கிற இடத்துல grew up, GREWUP, grew up அப்படின்னும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஐ hailed from மதுரை but currently living in சென்னை. I hail from மதுரை.
உங்களோட சொந்த பிளேஸ் எங்கே? மதுரை. ஆனால் இப்போ எங்கே வசிக்கிறீங்க? சென்னையில் வசிக்கிறீங்க. இப்படி உங்கள் பிளேஸை நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சொல்லலாம். இது டிஃப்ரெண்ட் வேஸில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஐ ஆம் இன் கிளாஸ் 9. நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அதை கொடுத்துருங்க. ஐ ஆம் இன் 9th grade. இங்கே நாம் டிஹெச் யூஸ் பண்ணலாம், 9th. ஆனால் இந்த சென்டென்ஸில் என்ன பண்ணக்கூடாது, 9th யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சென்டென்ஸில் டிஹெச் யூஸ் பண்ணலாம், 9th grade. ஐ ஆம் இன் 9th standard அப்படியெல்லாம் சொல்லலாம். ஐ ஆம் இன் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். இதில் நீங்கள் என்ன டிகிரி படிக்கிறீங்களோ அதை கொடுத்துருங்க. தென் எந்த இயர், ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஐ ஆம் இன் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். ஐ ஆம் இன் பிகாம் செகண்ட் இயர். அப்படியெல்லாம் சென்டென்சஸில் நீங்கள் கொண்டு வரலாம். ஐ ஆம் அ ஃபர்ஸ்ட் இயர் எம்காம் ஸ்டூடெண்ட். இங்கே எந்த இயர் அப்படிங்கிறது கொடுங்க. இதில் என்ன டிகிரின்னு கொடுத்துருங்க. ஐ ஆம் ஏ அண்ட் ரெண்டெண்ணம் வருது. இது எப்படி செலக்ட் பண்ணலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, நீங்கள் இங்கே கொடுக்குற வேர்ட் உயிரெழுத்துப்படி உச்சரிப்பாகிறதா இருந்ததுன்னா நீங்கள் அண்ட் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ அப்படின்னு கொடுக்குறேன். எம்னு சொல்லும்போது ஃபஸ்ட் தொடக்கத்தில் எம் ஏ உச்சரிப்பாகுது, உயிரெழுத்து உச்சரிப்பாகுது. அதனால் என்ன வரும், அண்ட் வரும். ஐ ஆம் அண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட். இப்போ பிகாம்னு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் அ பிகாம் ஸ்டூடெண்ட். ஐ ஆம் பர்சூவிங் 11th standard. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஃப்ரம் எந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். தென் பிளேஸ் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா ஐ ஆம் பர்சூவிங் பிகாம் ஃப்ரம் எந்த காலேஜ், லயாலோ காலேஜ் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஐ ஆம் டூயிங் பிகாம். இங்கே டிகிரி என்ன டிகிரி பண்ணுறீங்களோ அதை கொடுத்துருங்க. ஃப்ரம் எந்த காலேஜ், காலேஜ் நேம் நான் இங்கே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன் தென் பிளேஸ் நேம் திருநெல்வேலி. இதே மாதிரி உங்களோட டிகிரி, தென் காலேஜ், தென் பிளேஸ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குவாலிஃபிகேஷன் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் உங்களோட குவாலிஃபிகேஷனை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கவனிக்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ ஸ்டடீட், ஐ கம்ப்ளீட்டட், ஐ பர்சியூட். இப்போ ரீசெண்டாக முடிச்சிருக்கீங்கன்னா ஐ ஹாவ் ஸ்டடீட், ஐ ஹாவ் டன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த விஷயங்களை சொல்லி நீங்கள் சென்டென்ஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் டன், நீங்கள் என்ன டிகிரி பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருங்க. ஐ ஹாவ் டன் பிஇ ஃப்ரம் எந்த யூனிவர்சிட்டி, அப்படி இல்லைன்னா என்ன காலேஜ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஐ ஹாவ் டன் பிஇ ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. ஐ கம்ப்ளீட்டட், என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஐ கம்ப்ளீட்டட் பிகாம் இன் 2020. எந்த இயர் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். I did my graduation in என்ன சப்ஜெக்ட், in civil engineering. From எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த காலேஜ், from அண்ணா யூனிவர்சிட்டி. I have a bachelor's degree. நல்லா கவனிச்சுங்க, பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னா இங்கே யூஜி பண்ணுறீங்க, பிஎஸ்சி, பிகாம், பிஏ இந்த மாதிரி யூஜி கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லணும். ஐ ஹாவ் எ பேச்சுலர்ஸ் டிகிரி, ஐ மீன் முடித்தது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது, நீங்கள் ஃபினிஷ் பண்ணது, ஏற்கனவே படித்து முடித்ததை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த மைண்டில் வச்சுங்க. ஐ ஹாவ் எ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படியெல்லாம் கொடுத்துக்கலாம். உங்களோட சப்ஜெக்டை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஃப்ரம் எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த காலேஜ், நான் எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஐ ஹாவ் அ மாஸ்டர்ஸ் டிகிரி. மாஸ்டர்ஸ் டிகிரின்னு சொல்கிறது எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, போஸ்ட் கிராஜுவேஷன் பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இன் என்ன சப்ஜெக்ட், இன் கெமிஸ்ட்ரி, இன் ஃபிசிக்ஸ் அப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃப்ரம் நான் யூனிவர்சிட்டி கொடுக்குறேன், எம்எஸ் யூனிவர்சிட்டி. இப்படி நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷனில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ். நாம் படித்து முடிச்சிருப்போம், ஆனால் நமக்கு ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. அதனால் நம்ம அடிஷ்னலாக ஏதாவது லேர்ன் பண்ணுவோம். லேர்ன் பண்ணி அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கில்ஸ் கிடைக்கும். அது நம்ம எப்படி இன்ட்ரடக்ஷனில் சொல்லலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஐ ஹாவ் டன் 6 months கோர்ஸ். எத்தனை மாதம் படிச்சிருக்கீங்க, 6 மாதம். இதில் நீங்கள்
உங்களோட டைம் டியூரேஷனை மென்ஷன் பண்ணலாம். 6 months கோர்ஸ் இன் ஜாவா ப்ரோக்ராமிங். நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் நேமை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஐ ஹாவ் டன் 6 months டியூரேஷனை கொடுங்க. 6 months கோர்ஸ் இன் டேலி. என்ன கோர்ஸ் பண்ணீங்களோ அந்த கோர்ஸ் நேமை நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஃப்ரம் எங்கேருந்து படிச்சீங்க, சிஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்சி இல்லைனா ஏதாவது இன்ஸ்டியூஷன் நேம், எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சீங்களோ அந்த இன்ஸ்டியூஷன் நேமை கொடுங்க. இன் எந்த இயர் அப்படின்னும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன் 2005, இன் 2010 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஐ கம்ப்ளீட்டட் 6 months ட்ரைனிங் இன் ப்ராப்ளம் சால்விங். ஐ கம்ப்ளீட்டட் 6 months டியூரேஷனை கொடுங்க. ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன் ப்ராப்ளம் சால்விங். ட்ரைனிங் என்ன சப்ஜெக்டில் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் க்ரியேட்டிவிட்டின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சப்ஜெக்டில் என்ன பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஃப்ரம் எங்கேருந்து பண்ணுறீங்க, எந்த கம்பெனி கொடுக்குறாங்களா இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்களா அந்த இன்ஸ்டியூட் நேமை நீங்கள் இதில் கொடுங்க. இன் எந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, நீங்கள் சென்டென்சஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஜாப். உங்களோட கெட் டுகெதர், பார்ட்டி இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் உங்களோட ஜாபை நீங்கள் சொல்லுவீங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூன்னு வரும்போது நீங்கள் இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க, இதை சொல்ல வேண்டாம். ஐ ஆம் அன் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம். உங்களோட ஜாபை சொல்லுங்கள். ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அன் இன்ஜினியர், ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் அ ஹோம் மேக்கர். இப்படியெல்லாம் உங்களோட ஜாப் என்னமோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பர்சனாலிட்டி. இப்போ நம்ம பர்சனாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இதில் அதிகமும் அட்ஜெக்டிவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நீங்கள் என்ன மாதிரிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறீங்க, அவ்வளோதான். ஐ ஆம் அடாப்டபிள் டு சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ். தட் மீன்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன், அதுதான் அதோட மீனிங். இப்போ எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு டைப் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஐ ஆம் எந்தூசியாஸ்டிக் டு டெவலப் மை செல்ஃப் அலாங் வித் ஆர்கனைசேஷன். இந்த சென்டென்ஸ் அதிகமும் இன்டர்வியூஸுக்கு நல்லா சூட் ஆகும். தென் இதே மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் பிரேவ், ஐ ஆம் ஃப்ரெண்ட்லி வித் அதர்ஸ், ஐ ஆம் வெரி பங்க்சுவல் இன் மை ஒர்க். இப்படியெல்லாம் நீங்கள் சென்டென்சஸில் மேக் பண்ணிக்கலாம். தென் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், கவனிங்க. தட் மீன்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இது நாம் இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணுற ஃபார்மேட் கிடையாது. நாம் சொன்னோம்ல, பார்ட்டி, கெட் டுகெதர் அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் என்னெல்லாம் நாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா கிரீட்டிங்ஸ், கிராட்டிடியூட், நேம், பிளேஸ். இதில் நீங்கள் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ் இவ்வளோத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். ஜாப், பர்சனாலிட்டி இவ்வளோ விஷயங்களை தான் நாம் இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஹாய் மேடம் ஆர் ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் டு யூ. ஐ ஆம் அருண் குமார் ஃப்ரம் சென்னை. அருண் குமார் நேம் கொடுத்துருக்கோம். தென் சென்னை பிளேஸ் சொல்லியிருக்கோம். இந்த சிங்கிள் சென்டென்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் தனியாகவும் கொடுத்துக்கலாம். ஐ மீன் நேமும் பிளேஸும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். ஐ ஆம் அ சோஷியல் ஒர்க்கர், ஜாபை பற்றி கொடுத்துருக்கோம். ஐ ஆம் ஃப்ரெண்ட்லி வித் ஆல் அண்ட் ஹாப்பி டு ஹெல்ப் த புவர் அண்ட் நீடி. அதை நம்ம பர்சனாலிட்டியை பற்றி சொல்லியிருக்கோம். இவ்வளோ நீங்கள் என்ன பண்ணலாம், சொன்னால் போதும். இன்டர்வியூன்னு வரும்போது என்ன பண்ணணும், நாமோ இதாக இருக்குல்ல ஜாப், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் விஷயம்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் சொல்லலாம் இன்டர்வியூன்னு வரும்போது. இதான் ஞாபகத்தில் விஷயங்க. நெக்ஸ்ட் நாமோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஐ ஆம் அ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் மேக் பண்ணலாம். ஐ ஹாவ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங். உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை இதில் கொடுத்துருங்க. எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருங்க. ஓகே. ஐ ஹாவ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங். இப்படியெல்லாம் நீங்கள் சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஐ ஹாவ் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்கவுண்டிங். ஐ ஹாவ் பின் ஒர்க்கிங் ஆஸ். நீங்கள் என்னவா வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருங்க. தேட் மீன்ஸ் உங்களோட டெசிக்னேஷன், உங்களோட ஜாப் என்னவோ அதை இதில் கொடுத்துருங்க. அட் எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அதை இதில் கொடுத்துருங்க. ஃபார் 4 years.
I have been working as an assistant manager at TCS. Assistant manager னு சொல்கிறது designation. At TCS. TCS னு சொல்கிறது கம்பெனியோட நேம். For 3 years அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு விதத்தில் இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லலாம். I have been working with 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 TCS as an assistant manager for 3 years. Next நாமோ ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். I live in a nuclear or joint family. நியூக்ளியர் என்ன? ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் இப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் ஃபேமிலி மீன்ஸ் கிராண்ட்மா, கிராண்ட்பா, அண்ட் அங்கிள் இப்படி எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஃபேமிலி தான் ஜாயிண்ட் ஃபேமிலி. இதில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலினா நீங்கள் எப்படி சொல்லலாம்னா I live in a nuclear family. ஜாயிண்ட் ஃபேமிலினா I live in a joint family அப்படின்னு சென்டென்ஸில் மேக் பண்ணிங்க. There are எத்தனை மெம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 4 members in my family. There are 4 people in my family அப்படின்னு சென்டென்ஸில் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா there are 4 of us in my family இப்படி சென்டென்ஸில் நீங்கள் மேக் பண்ணலாம். இன்டர்வியூவில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் ஃபேமிலியை பற்றியெல்லாம் ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்டர்வியூவர் உங்களை பற்றி தான் அதிகம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறதா இருந்தால் சிம்பிளாக ஒரு சில சென்டென்சஸ் நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு சில சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். மை ஃபாதர் இஸ் a clerk. ஃபாதர் என்னவா வேலை பார்க்குறாங்க? clerk in பஞ்சாயத் ஆஃபீஸ். ஓகே. தென் மை மதர் இஸ் a homemaker. அம்மா என்னவா இருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இதுவே போதுமானது. ஃபர்தராக உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லலாம். அது எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஐ ஹாவ் அ யங்கர் பிரதர். எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அண்ட் an elder sister. ஒரு அக்கா இருக்காங்க. அக்காவை பற்றி முதல்ல சொல்கிறது நல்லாயிருக்கும். இப்படி சொல்லலாம். எப்படி? ஐ ஹாவ் an elder sister and a younger brother அப்படி சொல்லிக்கலாம். மை யங்கர் பிரதர் இஸ் 11th grade student. யங்கர் பிரதர் என்ன படிக்கிறாங்க? 11th grade student. மை elder sister இஸ் BA second year student. இங்கே அவங்களோட குவாலிஃபிகேஷன் சொல்லும் போதும் இங்கே மை எல்டர் சிஸ்டர் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லலாம்? யங்கர் பிரதரோட குவாலிஃபிகேஷன் சொல்லலாம். அது கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஹாபீஸ் பற்றி தான். ஹாபீஸ் நீங்கள் சொல்லும்போது எப்படி சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. மை ஹாபீஸ் அப்படி சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மை ஹாபீஸ் ஆர். உங்களுக்கு நிறைய ஹாபீஸ் இருந்ததுன்னா மை ஹாபீஸ் ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஹாபின்னா என்ன சொல்லுங்கள்? மை ஹாபி இஸ். மை ஹாபி இஸ் லிசனிங் டு மியூசிக். லிசனிங் மியூசிக் அப்படின்னு சொல்லாதீங்க, டு சேர்த்து சொல்லுங்கள். இப்போ ஒன்றுக்கு மேலே ஹாபீஸ் இருக்குது, 2 ஹாபீஸ் இருக்குன்னா எப்படி சொல்லலாம்? மை ஹாபீஸ் ஆர் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரீடிங் புக்ஸ். இது இன்னும் அதிகமாக இருக்குன்னா மை ஹாபீஸ் ஆர் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ். கம்மா போட்டுங்க. எங்கள் கம்மா எல்லாம் சென்டென்ஸில் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. வாட்சிங் டிவி அண்ட் ரீடிங் புக்ஸ் இப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். இன்னும் ஒரு விதத்துலையும் சொல்லலாம். ஐ ஸ்பெண்ட் மை லெஷர் டைம் பை கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், ரீடிங் புக்ஸ் அண்ட் வாட்சிங் டெலிவிஷன். இந்த மாதிரி நீங்கள் சென்டென்சஸில் மேக் பண்ணலாம். இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். ஐ லவ் ரீடிங். ஐ லவ் ரீடிங். என்ன ரீடிங்? ரீடிங் புக்ஸ். ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஐ என்ஜாய் வாட்சிங் டிவி. இப்படியெல்லாம் நீங்கள் சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். இப்படி சொல்லலாம். இன் மை ஃப்ரீ டைம் ஐ லவ் ரீடிங் புக்ஸ். இன் மை ஃப்ரீ டைம் ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட். இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் ஹாபீஸை டிஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா, ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். அடுத்தபடியாக நம்ம எதுக்கு வந்துட்டோம்னா எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா உங்களோட கோலை பற்றி சொல்லலாம். உங்களோட ஆம்பிஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி சொல்லிக்கலாம். மை கோல் இஸ் டு கெட் பிளேஸ்ட் இன் a reputed company like yours. உங்களை மாதிரி ஒரு நல்ல பேருள்ள ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறது, வேலை கிடைக்கிறது தான் என்னோட கோல் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் தான். ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் மீ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.